தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சந்தோஷம்ன்றது நம்மளுக்கு இந்த கிச்சன் தான் எங்களுக்கு. புருஷன் பொண்டாட்டி புள்ளிங்க எல்லாமே நல்லா ரசித்து ருசி சாப்பிடுது இதுதான். எது வேணாலும் அழுவுறதோ துக்கமோ எது வந்தாலும் இந்த கிச்சன்ல தான் எங்களுக்கு. இங்க அப்படி கிடையாது. ஏங்க அந்த உப்பு எடுங்க நான் எடுத்து கொடுப்பேன். மிளகாய்ங்கிறது சொல்லி எனக்கு தெரியும், எடுத்து கொடுப்பேன். ஆனா அது அங்க இருக்காது, அந்த கிச்சன்ல இருக்கு. எங்க கிச்சன்ல அது நடக்கும். விருப்பப்படல பாரமானா பீப் இல்லாத இருக்க மாட்டாங்க. எது இருந்தாலும் என்ன பீப் டெய்லியும் பீப் செய்யணும். அதுதான் நான் உங்களுக்கு ஆரோக்கியம், அதுக்கு தான் சந்தோஷம். ஒரு ரசம் சாம்பார் வச்சவளேம்மா ரசம் வைக்கிறியாம்மா, என்னம்மா எனக்கு சிக்கன் செய்து கொடுமா, அதெல்லாம் கூட கேட்க மாட்டாங்க. பீப்பு செய்யுமா, அதாம்மா உடம்புக்கு நல்லது இதான்னு. சீப்பாக இருக்குது. மாட்டுக்கறி எடுத்தோம்னா முன்னாடி 100 ரூபா இருந்தது கிலோ. அப்போத்தி ரேட்டு ஆட்டுக்கறி 300 ரூபா. அப்போது கறிக்கு வாங்க முடியாது. ஏழை ஜாதின்னா பறையன்னா எஸ்சின்னா கேவலமாக பேசக்கூடாது. எஸ்சி 300 ரூபா கூலிக்கு போனான். அவன் 300 ரூபாய்க்கு ஆட்டுக்கறி வாங்க முடியுமா சொல்லுங்க. அதனால அவன் வாங்க மாட்டான். 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ கறி எடுத்து குடும்பமாக சாப்பிடுவாங்க. எங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கும். ஏங்க இதை பண்ணுங்க, இதை எடுத்து கொடுங்க, இதை கொஞ்சம் பார்த்துங்க அப்படி சொல்லி நாங்கள் பண்ணுவோம். கல்யாணம் பண்ணி செய்யலாம். அது ஒரு ஊடல் இருக்கும். கட்டி பிடிச்சின்னு கரண்டி அவங்க நிற்பாங்க, நாங்கள் கட்டி பிடிச்சி கரண்டி இல்லை, அது ஒரு சாக்கு. கேட்டால் இல்லைங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமா, அதுக்காக நம்ம நின்னமானோம். இவங்க ஒரு மாதிரி சொல்லுவோம், என்னங்க இது பண்ணுறீங்க அப்படின்வாங்க. இல்லைம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்காக தான் நின்னுங்கிறமான்னு சொல்லுவோம். இப்போ பசங்க வந்துட்டாங்க, இப்போ பண்ண முடியாது. அது ஆரம்பிச்சு அது ஒரு இருக்குது. அது ஒரு லவ்னு கூட சொல்லலாம். கிச்சன் கிட்ட நடக்க ஒரு லவ்னு கூட சொல்லலாம். இன்னமா மாட்டுக்கறி துண்டு எலும்பு போட்டு வச்சுக்கிறேன் பாரு. இன்னமா மாட்டுக்கறி சாப்பிட்றேன். இன்னமா நான் மாட்டுக்கறி நைட்டு அழுது என் பையனாண்ட எனக்கு பீப் ரஸ் மாட்டுக்கறி கலந்த பீப் ரஸ் வாங்கி வந்து கொடு. இதுதான் எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. இது நான் லக்ஸரி நினைக்கணும், நான் ஆசைப்பட்டு வச்சு நான் எங்கன்னா கடை வாங்கணும், கடவுள் நல்லா போய் மாட்டிக்கணும், அந்த கடத்துக்கு கொடுங்க எனக்கு வருமானம் வரணும், வராது. அதில் இன்னும் சொல்லுவாங்க போதுமான மனசு சந்தோஷமான வாழ்க்கைன்ற மாதிரி. இது எனக்கு போதும். அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போகுது. இது ஆக்சுவலாக வேசாப்படுறது ஒரு லேபர் ஏரியா மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாகவே வடச்சென்னைன்னு சொன்னாவே லேபர் ஏரியா தான் சொல்லுவாங்க. அந்த காலத்துல அப்படி தான் மாறிடுச்சு. நான் பிறந்த வளர்ந்தது எல்லாம் வேசர்படி தான். எங்கள் அம்மா அப்பா இருந்ததெல்லாம் வேசர்படி தான். இன்னமும் எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் குடும்பம் எங்கள் வாரிசு எல்லாம் அனைத்தும் இங்கே வேசர்படி தான் இருக்கிறாங்க. இப்போ இங்கே என்னன்னா நான் ஏன் இங்கே எங்களுடைய வாழ்க்கைனா இவங்களுடைய சம்பாதித்த அந்த மாதிரி தான் வாழணும். இப்போ நான் எங்களுடைய வருமானம் கம்மி, அதிகம் கிடையாது. அந்த வருமானத்தை அந்த மாதிரி தான் எங்களை மாற்றிக்க முடியும், நாங்கள் வாழ முடியும். இப்போ நீங்கள் வேறு மத்திய சென்னை தென் சென்னை போனீங்கன்னா அதோட விஐபி ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா அவனுடைய வீடோ சரி அவனுடைய கிச்சனோ அவனுடைய ஃபுட்டோ வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவலில் ஹை லெவலில் இருக்கும். சரி அப்படி இருக்கும்போது அந்த லெவலுக்கு நாங்கள் ரீச் பண்ண முடியாது. எங்களுடைய வருமானம் வேறு, அவங்களுடைய வருமானம் வேறு. அப்படிங்கும்போது நாங்கள் ரீச் பண்ணுவோம். எங்களை வருமானத்தை அந்த மாதிரி எங்களை என்ன சாப்பிட முடியுமோ அதான் சாப்பிடுவோம். நாங்கள் டெய்லியும் கஷ்டப்படுறோம். புள்ளிங்க மூட்டை தூக்கிட்டு வருது, வீட்டுக்காரும்
கஷ்டமான வேலை செஞ்சுட்டு வருவார். அதனால் உடம்பு ஹெல்த்துக்காக இந்த மாட்டுக்கறி தான் எங்களுக்கு. அது சாப்பிட்டா தான் அவங்க எலிஜா நாளைக்கு ஏந்து போக முடியும். அதில் இருக்கிற சத்து வேறு எதுலேயும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வருதுங்க. அது செய்து வச்சு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு காலையில் கொஞ்சம் தெம்பாக போக முடியும். அந்த மாட்டுக்கறியில் இருக்கிற இது வேறு எதுலேயும் கிடையாது. எங்களுக்கு அந்த மாட்டுக்கறி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே விவசாய போல் எல்லார் வீட்லையும் சண்டையில் பீஃப் இருக்கும். பீஃபோ சிக்கனோ மட்டன்றது ரேர். ஏன்னா இந்த விவசாய பொருள் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். மட்டன்றது எப்படின்னா பெருமைக்கு சாப்பிட்றவங்களா இருக்கலாம். நான் ஆட்டுக்கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கலாம் நிறைய பேர். அது அந்த பெருமைக்காக எல்லாம் கிடையாது. சாப்பிடணும்னு நாங்கள் சாப்பிட்றோம். எங்கள் உடம்புக்கு வேணும்னு சாப்பிட்றோம் பீஃப் தான். நல்ல குவாலிட்டி தான். இதில் குவாலிட்டி தப்பு கிடையாது. உடம்புக்கு நல்ல பொருள். ரத்தம் உடம்புல சேரும், ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு சூப் சாப்பிட்லாம், இடியாப்ப கறி சாப்பிட்லாம், ஒரு வறுத்த கறி சாப்பிட்லாம். எல்லாமே உனக்கு சீப் அண்ட் பெஸ்ட் தான். 4 இடியாப்ப கறி 80 ரூபா, ஒரு 100 கிராம் கறி வாங்கினா 60 ரூபா. அதுதான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. எங்களோட கிச்சன் வந்துட்டுனா எங்களுக்கு என்ன ஒரு ஸ்டவ் இருக்கும், ஒரு கேஸ் இருக்கும், 4 பாத்திரம் இருக்கும், அவ்வளோதான். அதுவே எங்களுக்கு சமைக்கிறது போதும். இப்போ 4 பேர் இருக்கோம், 4 பேர் அதில் சமைச்சாங்க, நாங்கள் 4 பேர் திட்டு சாப்பிட்டு படுத்துருவோம். வீடு சின்ன வீடாக இருக்கலாங்க. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே முறை எமோஷன் தான். அவன் மாடி வீட்டில் வாழான், அவனுக்கு அதே எமோஷன் தான் இருக்கும். நான் குடிசையில் எனக்கு அதே எமோஷன் தான் இருக்கும். நாங்கள் குடிசையில் இருந்தாலும் வருமானம் கம்மியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துருவோம். எங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எங்கள் குடும்பத்தை நடத்தின்னு போவோம். அது இருக்குதோ இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். பணக்காரங்க பார்த்தா பணக்காரங்க கிச்சன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு. வேலைக்காரங்களுக்கு தான் தெரியும் கிச்சனில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு. அதனால் நம்ம ஏழைப்பட்டவங்க கிச்சனை பார்த்தா எல்லாமே இருக்கும். இப்போ எங்கள் பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்குது. இப்போ பாரு அவங்க சில டைம் அவங்க செய்யலாம், அவங்க மம்மி செய்யலாம், அவனே போய் செய்வான். ஒரு காப்பி போடுறது, அவன் காப்பி போடுவான், சமைப்பான். அவன் முட்டை தோசை போடுவான், அவன் செய்வான் கூட. விடுமா நான் பார்த்துக்கிறேன், நீ கேட்டால் செய்ய மாட்டேன் அப்படின்வான். அது மாதிரி பொண்ணு போய் செய்வோம். அது அவங்களுக்குள்ளே அது ஒரு ஊழல் இருக்கும். இப்போ எனக்கு டேடி உனக்கு தோசை வேணுமான்னு கேட்பான், கொடுறானா போட்டு வந்து கொடுப்பான். அவங்க தான் வீட்டில் ஒய்ஃபு தான் செய்யணும் கிடையாது, பசங்க செய்வாங்க. அந்த பெரிய ஆள் வீட்டெல்லாம் வேலைக்காரி தான் அந்த சமையலை செய்யணும், வேறு யாரும் வர மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது. இது வந்து கலந்து செய்கிற இடம். இது இதுக்கு ஒரு கலவு மாதிரி கூட வச்சுங்களேன். எங்கள் வீட்டுக்காரரும் சரி என் பிள்ளைங்களும் சரி சண்டை போட்டோன்னா சாப்பிடாதே உட்காந்து நிற்பாங்க. சரி கோவத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து நின்றுட்டு போயிட்டு கறி எடுத்துன்னு வந்து சாம்பாருக்கு கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு கறி பரட்டி வச்சுட்டா கொஞ்சம் நேரம் வந்து சமாதானமாக ஆகிடுவாங்க. சாப்பாடு போட்டு கொடு அப்படின்ட்டு. அதனால பீஃப் செஞ்சாலுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடும். எனக்கு பிடிச்சது மாட்டுக்கறின்னா கோம்புன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேட்குற வேலை எனக்கு இதுதான். கறி குழம்பா ஓகே. சாம்பார் ஐயோ எனக்கு வேணாம். காரக்குழம்பு எனக்கு பிடிக்காது, எனக்கு வேணாம். எனக்கு சாப்பாடே எனக்கு வேணாம், தயவு சேர்ந்து விட்டுருங்க, எனக்கு மாட்டுக்கறி தான் எனக்கு வேணும். சிலர் நினைப்பாங்க மாட்டுக்கறின்ட்டு சீப்பாக நினைப்பாங்க. மாட்டுக்கறி ஆட்டுக்கறியும் ஒன்று தான், மாட்டுக்கறியும் ஒன்று தான். இது கறின்றதுல எதுவுமே வித்தியாசம் கிடையாது. ஆனால் பட் அந்த ஆட்டுக்கறியை விட மாட்டுக்கறி சாப்பிட்டா உடம்புல உள்ள வேர்வை ஸ்மெல்லு வரும். ஆட்டுக்கறி சாப்பிட்றதால நிறைய வியாதி இருக்குது. ஹார்ட் அட்டாக் வரும் ஆட்டுக்கறி. மாட்டுக்கறி சாப்பிட்னா ஹார்ட் அட்டாக்லாம் வராது. உடம்புக்கு ஹெல்த்து. நாங்கள் உழைக்கிற மக்கள், இங்கே உழைக்கிறோம். நாங்கள் உழைக்கிறதுனால எங்களுக்கு அது உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கிறதுனால அதை விரும்பி சாப்பிட்றோம். சின்னதுலேருந்தே எங்களுக்கு ஊறி போகுது. எங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு அப்பா அம்மா அதெல்லாம் இவங்க செய்து கொடுத்து எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. வெயிட் எடுப்போம், மூட்டை தூக்குவோம். நாங்களாம் மூட்டை தூக்குறது அந்த மாட்டுக்கறி சாப்பிடணும். மூட்டை தூக்கி எங்களுக்கு உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். அது அந்த பக்கம் இருக்கலாம் மூட்டைலாம் தூக்க மாட்டாங்க. அவங்க போவாங்க, ஆஃபீஸில் கொண்டு பேனை பிடிச்சி எழுதிட்டு அவங்க தகுந்த சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. நாங்கள் உழைக்கணும். உழைச்சாதான் எங்களை அந்த கூலி கொடுப்பான். பெரும்பாலும் ஆங்கிலேண்டு வீட்டுகளில் பாருங்கள், நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, பாதி கவனம் போட்டுன்னு இருப்பாங்க. சமையல் ரூமில் பாருங்கள் பீப்பு தான் இருக்கும். ஏன் எஸ்சின்னா பறையினா அவ்வளோ கேவலமா? எங்களை வந்து பறஜாதின்னு ஒதுக்குறவங்க நாயுடு தெலுங்கார் தான் அந்த பறஜாதியை விரும்புறது. எப்படி நாயுடு தெலுங்கார் எந்தெந்த ஜாதியை இந்த பறஜாதியை விரும்புறது அவங்க தான். முதல் உயர்ந்த ஜாதி எதுடான்னு கேட்டால் பறையன் தான், தமிழன் தான். முதல்ல வந்ததே தமிழ் தான். தெரியாம சாப்பிட்றாங்க. ஜாதி ஐயர் ஜாதி கூட தெரியாம தான் சாப்பிட்டு போறாங்க. சாமி நல்லா கும்பிட்றான், கோயில் உள்ள மணியை நல்லா அடிக்கிறான், மாட்டுக்கறி துண்டு வந்து மணி அடிக்கிறான் கோயிலில். நானும் ஒரு ஹோட்டலில் தான் வேலை செய்கிறேன். அதுலேயே நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன். நாங்களும் உங்கள் கொடுத்துக்குறோம். அப்போ சொல்கிறாங்க, இல்லைம்மா உடம்புல எதுவுமே ஆஸ்மா இருக்குது, இந்த மாட்டுக்கறி சாப்பிட்டா அது ஆகாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது ஹைகோர்ட்லலாம் முன்னாடியெல்லாம் துண்டு கட்டணும் தான் அட்வொகேட்டு.
தாழ்த்தப்பட்ட மக்களை கோட்டு சுட்டு போட்டு வச்சு அழகு பார்த்தவர் அம்பேத்கர். அது தவிர்த்து என்னென்னா சில இப்போ டாக்டர்ஸோட அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பீப் சாப்பிட்றோன்னா அதில் வந்து சில மெடிக்கல் இருக்குது. வால் சூப்பு மாறுகண்ட எலும்பு வச்சு கடித்து சாப்பிடுவாங்க. அவங்க சக்திக்காக கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். புரியுதுங்களா? மாட்டுக்கறி சாப்பிடாதவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு சத்தே கிடையாது. டிபிலாம் சில டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிடுங்க கிளியர் ஆகுதுன்றாங்க, மெடிசன் உனக்கு வேணான்றாங்க. இது உண்மை. மாட்டுக்கறி சாப்பிடாதுங்க வைட்டமின் ஏ கிடையாது, அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் மாட்டுக்கறி சேர்ந்து சாப்பிட்றவங்க ஒரு அடி அடிச்சா கூட அவங்க ஊய்ந்துடணும் கீழே. அடியில் வைக்கிறது வீட்லேயே போட்டு செஞ்சிடறாங்க. வத்தக்கறி இடியாப்பங்கறி எல்லாமே வீட்டில் போடுறாங்க. நம்ம ஒன்றே போடுற வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே அவங்களே போட்டுறாங்க. கிச்சனில் சில டைம்லாம் போனால் உப்பு போட மாட்டாங்க, அதுக்கு கோவம் வரும். சில டைம் உப்பு ஜாஸ்தியாக போட கோவம் வரும். இது எடுக்கலாம் அவங்களுக்கு திட்டுவாங்க, அதை எடுத்துக்கூடாங்க நீங்கள் இப்போ பண்ணின்னு தானே இருக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு முறை முறைப்பாங்க. நாங்கள் இரமா எடுத்து ஏன் அவசரப்படுறன்ற மாதிரி நாங்கள் ஒரு இதில் வந்து சண்டை கிடையாது, இது ஒரு ஊழல். இது 50 வருஷத்துக்கு முன்னாடி 9 ரூபா ஒரு கிலோ, ஆட்டுக்கறி 12 ரூபா அப்படின்னு தான் வந்தது. அப்புறம் 10 ரூபா, 12 ரூபா, 13 ரூபா, 14 ரூபா, 16 ரூபா அப்படி வந்து தான் 36 ரூபா, 46 ரூபா, 56 ரூபா அப்படி வந்து தான் இன்னைக்கு 380 ரூபாய்க்கு வந்து நிற்குது. ஆட்டுக்கறி 1000 ரூபாய் விற்குது. சம்பாதிக்கணும், என் பிள்ளைங்க சாப்பிடணும், சேர்த்து வைக்கிற சீனே கிடையாது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்